நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. கொஸ்டின் கேட்கறது ஈஸி, அதை பஞ்சுவீங்களா இதை பஞ்சுவீங்களான்ட்டு எல்லாத்துக்கும் வரைமுறை இருக்கு, சட்டம் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து இது நடந்ததை வந்து தப்புங்கிறது எந்த வகையிலையும் உங்களுடைய இதை வந்து ஒரே நாள் ஆம்பாட்டுக்கு ஃபிஷ் அள்ளிட்டு போனாங்கன்னா அது வந்து நம்ம அக்ரி பண்ண முடியாது. உங்களுடைய தொழிலே வந்து ஒரு நாள் அது இருந்தால் தான் அந்த சோர்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு அடுத்த நாள் சோர்ஸ் கிடைக்கும். ஒரே நாள் வலிச்சு எடுத்துட்டு போயிட்டா நீங்க எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு ரொம்ப தூரம் லாங் டிஸ்டன்ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்டை கிராஸ் பண்ணி போகக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட கிடையாது. இது எல்லாமே எனக்கு தெரியும். நான் தான் ஃபிஷரிஸ் மட்டும் சொல்றேன். இதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுக்க முடியுதோ அதில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுங்க. நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா இவரால் நிறையவங்க வெளில நீங்கள் உங்கள் மாதிரி கொஸ்டின் கேட்கக்கூடிய பெரியவங்க, அந்த இவர் இருக்கிறாரு நல்ல கொஸ்டின் கேட்கக்கூடிய படித்தவங்க கொஞ்சம் இந்த மாதிரி முக்கியமான 4 பேர் 4-5 பேர் யாராவது இருந்துட்டு, மேடம் நீங்கள் அன்றைக்கி சொல்லிட்டு போனீங்க, எனக்கு இந்த ஃபிஷில் ஃபிஷரிஸ் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, அதில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்களுக்கு வந்து அந்த பெயின் தெரியணும். இங்கே வந்தோம்னா நம்ம மேலே சீரியஸாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு வழி வந்து அவங்களுக்கு தெரியணும். அதை வந்து அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. அதுதான் நம்மளால இப்போ கேரண்டி கொடுக்க முடியும். அதை மீறி வந்து சிலவங்க என்ன சொன்னாங்க, ஒரு மீட்டிங் நீங்கள் வந்து அங்கே போய் நம்ம செங்கல்பட்டில் அவங்க ஏரியாவில் போய் நடத்திட்டு இருந்தோம், அந்த மீட்டிங் வந்து அவங்க ஏரியாவுக்கு நம்ம போனோம், நம்ம ஏரியாவுக்கு அவங்க திருப்பி கொடுத்து திருப்பி ஆல் ஆர் ஃபிஷிங் கம்யூனிட்டி ஓகே ஒரே அவங்க திருப்பி ஒரு வார்னிங், சிவியரான வார்னிங் கொடுத்துடலாம். இது நடவடிக்கை வார்னிங் சட்டப்பூர்வமா நடவடிக்கை அது செப்பரேட். அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது, அவங்க மேல நீங்க போட்டோ ரிஜிஸ்டர் பண்றது, அது எல்லாமே தனிப்பட்டது. அதையும் மீறி ஊர்ல பெரியவங்க அவங்களையும் அங்கே இருப்பாங்கல்ல, அவங்க பெரியவங்க கூப்பிட்டு ஏற்கனவே செங்கல்பட்டுல ஒரு தடவை நம்ம பண்ணிருக்கோம், திருப்பி அவங்க ஊருக்காரங்க வந்திருக்காங்கன்ட்டு ஏடி ஃபிஷரிஸ் ஆஃபீஸ்ல இங்க சென்னைக்கு வர வச்சு அதுக்கடுத்து மீட்டிங் பண்றதுக்கும் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். அதை பண்ணலாமா மேடம்? அதையும் பண்ண சொல்லியிருக்கோம். இதுதான் எங்களுடைய இது. நம்மலாம் உங்க சைடு தான் இருக்கிறோம். நாங்க எதுக்கு சொல்லுவோம்னா, நீங்க சொல்ற மாதிரி ரீசனா நாங்க பண்ணலாம் தான் நாங்க பேப்பர்ல டைப் பண்ணி வச்சிருக்கோம். சம்பந்தப்பட்ட போட்டு 2 போட்டு இருக்கு. 2 போட்டு சம்பந்தப்பட்ட இல்ல இவர் சொல்றது கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி கோஸ்ட்ல இருந்து லேண்ட் மாதிரி டக்குன்னு ஒரு அங்க கோஸ்ட்ல போலீஸ் மினிமமா தான் இருப்பாங்க. அதுல போட்ல உடனே நாங்க சொல்லி அங்க உள்ள கோஸ்டல் டிஎஸ்சி தான் சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு தான். நீங்க சொல்றது உங்களுக்கு என்ன இது இருக்கோ அதேதான் எங்களுக்கு கடமை. நாங்க எங்களுக்கு கொடுத்த ரூட்ல எங்க மக்களை பாதுகாக்கிறது எங்களுடைய கடமை. புரியுது? அதுதான் எங்களுக்கு இந்த இடத்துல சம்பளம் கொடுக்குறாங்க. அது நான் ஆல்ரெடி டிஎஸ்பி கோஸ்டல் செக்யூரிட்டி கட்டணும் அவங்க டீம் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அது ஒரு நம்ம லேண்ட் சைட்ல போய் இந்த போட்டு யாரும் தெரிஞ்சு அப்புறம் வந்து அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் பண்ணும். அவங்க லேண்டுக்கு வந்தா கூட கேட்டீங்க வந்து இனிமேல் எங்க பக்கத்துல வந்து இதுக்கு மேலே எடுத்து சொல்றதுக்கு நாங்க தயாராகவே இல்லை. இதுக்கு மேலே சொல்றதுக்கு தயாராகவே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரியா? இது என்னவோ நம்ம சார் சொன்ன மாதிரி இது என்ன தரணுமா நான் கண்டிப்பா தரோம் இல்லைன்னு சொல்றேன். இப்போ உங்களுடைய வாக்குமூலத்தில் என்னுடைய கிராமத்துக்கு நாளைக்கு நாங்கள் தொழில் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்பலப்பட்டது. நாளைக்கு 10-20 போட்டு தலைவர் சொன்னார் இல்லையா, அவர் வந்து இன்னும் 20 போட்டு தொழில் பண்றாங்க. அதை அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு வழி. அதுக்கு நாங்கள் உங்க கூட அந்த மாதிரி உத்தரவாதம் நீங்க கொடுத்தாலும் மட்டும்தான் இந்த கூட்டத்துக்கு உண்டான வழியை நம்ம பண்ணலாமா இருங்க நான் சொல்றேன். இதுக்கு இந்த கூட்டத்துக்கு உண்டான எந்த ஒரு சேர்ந்து கேட்டு வைக்கிறீங்களோ அந்த கூட்டத்தில் நம்ம கலந்துக்கலாமா இல்ல வேற ஒரு முடிவு எடுக்கணுமா நாங்க ஆலோசனை பண்ணுவோம் இனிமேல். ஏன்னா அந்த மாதிரி நீங்க என்ன உத்தரவாதம் மட்டும் முதல்ல உத்தரவாதம் யாரும் மேடம் சொல்றது முடிச்ச பிறகு திருப்பி நீங்க இந்த போட்டு மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறோம். அந்த ஆளுங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதையும் பண்றோம். திரும்ப நீங்க வர்ற போட்டுக்கு வந்து நாங்க ஃப்ரீக்வெண்டா நம்ம எங்களுக்கு தனியா ஃபிஷரிஸ் போட்டு கிடையாது. உங்க ஏர்போர்ட்லயே அது கூட போலீஸ் நாங்க ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் கூட அப்பப்போ நம்ம என்னைக்கு வந்து எதுவுமே சொல்லாம சைலண்டா ஒரு நாள் வந்து வாரத்துக்கு ஒரு நேரமா 2-3 நாளைக்கு ஒரு தடவை யார்ட்டையும் சொல்லாம நாமளா போய் பார்த்துட்டு அங்க யார் இருக்காங்களோ அங்கேயும் போய் நம்ம போய் சண்டை போட முடியாது. அங்கேயும் போய் நாங்க யாரும் நோட் பண்ணிட்டு வந்து அவங்க மேலே நம்ம நடவடிக்கை எடுப்போம். இது வந்து கண்டினியூஸா ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா கொஞ்சம்
நீங்க ஒரு பீஸ் மீட்டிங் நான் நீங்க வாயில சொன்ன 4 நாள் பொறுத்துக்கிறோம் 4 நாள் பொறுத்துக்கிறோம் கடல்ல 20 எண்ணெய் அண்ணா கண்ணா போட்டு இருக்கூடாதீங்க அப்படி நடத்தினா அந்த பீஸ் மீட்டிங்ல நாங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கலந்துக்கிறோம் அவங்க கரையாத்து நானும் 4 நாள் வீட்டுல இருக்கிறேன் அந்த பீஸ் மீட்டிங் எல்லாரும் கலந்து சொல்லு நான் வந்து கலந்து நல்ல முடிவு சொல்லு நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 044-2793-5803, மொபைல் 9962194022.